வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டை குறைக்க ஜனாதிபதி அனுரகுமார் எடுத்த அதிரடி நடவடிக்கை. ரணில் விக்ரமசிங்க தனது அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளூராட்சி சபை தேர்தலை நாசப்படுத்தியதால் 131 மில்லியன் நஷ்டம் என சுட்டிக்காட்டு. வெளிநாட்டு அரசுகளால் இலங்கை அரசாங்கம் தனது சுற்றுலா வருமானத்தில் அதிக இழப்பை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தொடருந்து திணைக்களம் நாட்டில் தொடருந்தில் பாதுகாப்பற்ற முறையில் பயணிப்பதை தவிர்க்குமாறு பயணிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தொடருந்து சேவையின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்த போது, மலையக பிரதான தொடருந்துகளில் பாதுகாப்பற்ற செயற்பாடுகளில் ஈடுபடும் சுற்றுலா பயணிகளை உள்ளடக்கிய விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதனால் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அதிக விழிப்புணர்வு கோரப்படுகின்றது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் தொடர்ந்து கதவுகளுக்கு வெளியே சாய்ந்து ஃபுட்பால் கையை பிடித்துக் கொண்டு அபாயங்களை கவனிக்காமல் செல்ஃபி எடுக்கிறார்கள். சமூக ஊடக போக்குகளால் பிரபலமடைந்த இவை இந்த ஆண்டு தொடர்ச்சியான சோகமான சம்பவங்களுக்கு வழிவகுத்தன. சமீபத்திய வழக்கில் ஹொஹியா மற்றும் இடல்சினாவுக்கு அருகில் ஒருவர் செல்ஃபி எடுக்க முயன்ற போது ஒரு ஈரானிய பெண் ஒரு சுரங்கப்பாதையை தாக்கியதில் தலையில் பலத்த காயம் அடைந்தார். அவர் நுவரெலியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் உள்ளார். மற்ற சம்பவங்களில் சுற்றுலா பயணி ஒருவர் கால்பலகையில் விழுந்து பலத்த காயங்களுக்கு உள்ளானார். மற்றொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் அரிசி ஆலை உரிமையாளர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது 1 கிலோ நாட்டு அரிசியை மொத்த விற்பனை விலையாக 225 ரூபாவுக்கும் சில்லறை விலையாக 230 ரூபாவுக்கும் நுகர்வோருக்கு வழங்குமாறு அவர் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். எதிர்வரும் 10 நாட்களுக்குள் இது தொடர்பில் தீவிரமாக செயற்படுமாறும் இதற்கு முரணான செயற்பாடும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் ஜனாதிபதி நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். எமது நாட்டில் நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு அதிகூடிய முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து நீர்ப்பாசனம் மற்றும் விவசாய துறைகளில் அதிகமான முதலீடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி விவசாயிகளுக்கே அதிகளவான சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். வர்த்தகர்களுக்கு நெல் கொள்வனவு செய்வதற்கு குறைந்த வட்டியில் வங்கிக் கடன் வழங்கப்பட்டதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, எனவே அரிசிக்கான மக்களின் உரிமையில் கை வைக்க வேண்டாம் என அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் தெரிவித்தார். அதன்படி 1 கிலோ நாட்டு அரிசியின் மொத்த விலை 225 ரூபாவாகவும் சில்லறை விலை 230 ரூபாய். 1 கிலோ வெள்ளை அரிசியின் மொத்த விலை 215 ரூபாவாகவும் சில்லறை விலை 220 ரூபாய். இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ நாட்டு அரிசியின் சில்லறை விலை 220 ரூபாவாகும். 1 கிலோ சம்பாவின் மொத்த விலை 235 ரூபாவாகும். சில்லறை விலை 240 ரூபாய். 1 கிலோ கீரி சம்பா மொத்த விற்பனை விலை 255 ரூபாய். சில்லறை விலை 260 ரூபாவாகவும் உள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் ரூபாய் 3 மில்லியன் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகள் கடத்தி வரப்பட்ட போது இன்று கைப்பற்றினார்கள். வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்த முயன்றவர் யார் என்று விசாரித்த போது அவர் அனுராதபுரத்தை சேர்ந்த விமானப்படையின் முன்னாள் அதிகாரி. சந்தேக நபர் துபாயிலிருந்து திரும்பிய போது தனது பயணப்பகுதியில் மறைத்து வைத்திருந்த 100 அட்டைப்பெட்டிக்குள் 20,000 கிலோ சிகரெட்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் சுற்றுலா விசாவில் வேலை தேடி போய் துபாய் சென்றதாகவும் ஆனால் வெற்றி பெறவில்லை என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ ஜனாதிபதி அனுரகுமாரவை இன்று சந்தித்து ஊழல் ஒழிப்பு முயற்சிகள் தொடர்பில் கலந்துரையாடினார். இலங்கையில் பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் தவறாக பயன்படுத்தப்பட்ட நிதியை மீட்பதற்கான முயற்சிகளை வலுப்படுத்த நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை அமெரிக்கா வெளிப்படுத்தியது. இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதை திரு லூ பாராட்டினார். இலங்கையில் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான அமெரிக்க ஆதரவை திரு லூ மீண்டும் உறுதிப்படுத்தினார். நவீன திறமையான பொது சேவையை ஊக்குவிப்பதற்கும் ஊழலுக்கு எதிராகவும் கிராமப்புற வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளை ஜனாதிபதி எடுத்துரைத்தார். அமெரிக்க தூதர் ஜூலி சங் மற்றும் சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஏஜென்சி பிரதிநிதிகள் உட்பட முக்கிய அதிகாரிகள் சந்திப்பில் பங்கேற்றனர்.
இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜ் பொதுமக்கள் அச்சப்பட்டு தமது கார்களை குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம் என்று எச்சரித்தார். வாகன இறக்குமதிக்கான காலக்கெடு தொடர்பாக தற்போது வெளியாகும் சில செய்திகளின் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகம் வெளியிட்டுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசு அனுமதிக்கப் போகிறது என்ற செய்தி வெளியானவுடன் இலங்கையில் கார்களின் விலை திடீரென குறையும் என்று தகவல் ஊடகங்களில் வெளியாகியிருந்தன. அதனால் கார்களை வைத்திருப்பவர்கள் அச்சப்பட்டு தமது கார்களை குறைந்த விலைக்கு விற்க முயல்வதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக ஊடகங்களிடம் பேசிய பிரசாத் மனோஜ் இதுபோன்ற செய்திகள் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் என்று எச்சரித்தார். சரியான சரிபார்ப்பு இல்லாமல் இதுபோன்ற கூற்றுக்கள் கூறுவது நியாயமற்றது. இதுபோன்ற தகவல்களை பரப்புவதற்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதுபோன்ற கருத்துக்கள் தேவையற்ற பீதியால் குறைந்த விலையில் தங்கள் வாகனங்களை விற்பனை செய்ய நுகர்வோரை தூண்டும் என்றும் அவசர முடிவுகளை எடுப்பதற்கு எதிராக அறிவுறுத்தப்படுவதாகவும் மேலும் குறிப்பிட்டார். வாகன இறக்குமதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை அரசாங்கமோ அல்லது எந்தவொரு பொறுப்பான அதிகாரிகளோ இன்று வரை வெளியிடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தின் வருமானத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையாக அரசு சேவையை குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. பொது சேவையின் உற்பத்தி திறனை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார் என சிங்கள ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ளும் போது உற்பத்தி திறன் குறித்து ஆராயப்படும் என்றார். கடந்த காலங்களில் வெவ்வேறு அரசாங்கங்களின் கீழ் உற்பத்தி திறன் அம்சத்தில் கவனம் செலுத்தாமல் தற்காலிக முறையில் பட்டதாரிகளை உத்தியோகத்தர்களாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாகும் என்று அவர் கூறினார். எதிர்வரும் காலங்களில் இலங்கையால் பெரிய அரசு துறையை நடத்த முடியாது எனவும் விரைவில் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க ஆரம்பிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகர் ஒருவர் நேற்று தெரிவித்தார். அதே நேரத்தில் நாட்டின் தற்போது 1.3 மில்லியன் அரசு ஊழியர்கள் உள்ளார்கள். அந்த எண்ணிக்கையை 7.5 லட்சம் ஊழியர்களாக குறைக்க வேண்டும் என்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹிலமுங்க கூறினார். ரணில் விக்ரமசிங்க தனது அதிகாரத்தை தன்னிச்சையாக பயன்படுத்தி உள்ளூராட்சி சபை தேர்தலை நாசப்படுத்தியுள்ளதாகவும் இதன் மூலம் 131 மில்லியன் ரூபாய் பொது நிதியை அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் தொடர்பான முதன்மை செலவுகளை தேர்தல் ஆணையம் மற்றும் அரசு அச்சு அலுவலகம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் தேர்தல் மோசடியால் பொது நிதி வீணடிக்கப்பட்டதுடன் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் சுயேட்சை குழுக்களின் வைப்பு தொகை உட்பட முதன்மை செலவுகளும் பெருமளவில் வீணடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அரசு அச்சக அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அச்சுப்பணிகள் அடுத்த வருடம் மீண்டும் நடைபெற உள்ளது. இதற்காக பெருந்தொகை செலவிடப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யர்கள், சீனர்கள், இஸ்ரேலியர்கள் மற்றும் உக்ரைனியர்களும் இலங்கைக்குள் சுற்றுலா வழிகாட்டிகளாக செயற்படுவதால் இலங்கை அரசாங்கம் தனது சுற்றுலா வருமானத்தில் 20% அதிகமான இழப்பை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு சுற்றுலா வழிகாட்டிகள் இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டுக்கு மொபைல் போன் பயன்பாடுகள் மூலம் நாணய பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதால் நாட்டில் எந்த அந்நிய செலாவணியும் ஈடுபடுத்தப்படுவதில்லை. இவ்வாறு சுற்றுலாத்துறையின் வருடாந்த வருமானமான $2 பில்லியன் கணிசமான அளவு அந்நிய செலாவணியை இலங்கை இழக்கிறது. இலங்கை சுற்றுலா சபையில் பதிவு செய்யப்படாமல் வெளிநாட்டவர்களால் நடத்தப்படும் பல சுற்றுலா நிறுவனங்கள் இயங்குகின்றன. சீன பிரஜைகளுக்கு சொந்தமான சுற்றுலா வழிகாட்டி சேவைகள் வழங்கும் 15 நிறுவனங்கள் நாட்டில் உள்ளன. கலித்துறையிலிருந்து வெலிகம வரை அமைந்துள்ள ரஷ்ய மற்றும் உக்ரைனிய பிரஜைகளுக்கு சொந்தமான 50 மற்றும் 60 சுற்றுலா நிறுவனங்கள் உள்ளன. இவை எல்லாமே இலங்கைக்கு வர வேண்டிய அந்நிய செலாவணியை கொள்ளையடிக்கின்றன என்று தெரிய வருகிறது.